Hi everyone, வணக்கம். Welcome to Tamil Food Time. இன்னைக்கு saffron rice எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் நெய்யில் எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன் விட்டுக்கலாம். அப்புறம் cashews-உம் கொஞ்சம் கிஸ்மிஸ் பழமும் எடுத்துட்டு அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கேஷ்யூஸும் கிஸ்மிஸும் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, மேஸ் இது எல்லாத்தையும் தாளிச்சிக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் ஷாகி ஜீரா, அது இல்லைன்னா ஆர்டினரி ஜீராவும் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் பாஸ்மதியை நல்லா 3 டைம்ஸ் தண்ணியில் அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு அதையும் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா இந்த எண்ணெய் இல்லை நெய்யில் நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1.5 கப் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். 1.5 கப் தண்ணியும் 1/2 கப் பால் லாஸ்ட்டாகவும் சேர்த்துக்க போகிறேன். ஒன் டீஸ்பூன் சால்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுறலாம். பார்த்தீங்கன்னா அரிசி நல்லா ஒரு 60% மேலே வெந்துருச்சு. இதை திரும்பவும் ஒரு சிம்மில் வச்சு ஒரு 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சேன் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ஓரளவு ஒரு 80% மேலே உதிரியாக வெந்துடும். இந்த டைமில் ஒரு 1/2 கப் சூடான பாலில் ஒரு 1/4 டீஸ்பூன் சாஃப்ரானை நல்லா கையில் பொடிச்சு அதை நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா எல்லோ கலரில் அந்த குங்குமப்பூ கலர் எல்லாம் பாலில் கலந்து இப்போ அதையும் விட்டுட்டு வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் அதையும் மேலாப்பில் தூவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம சிம்லே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ரிச்சான சாஃப்ரான் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதோடு நீங்கள் பன்னீர் கறி, மஷ்ரூம் கறி, எக் கறி அந்த மாதிரி ஒரு கிரேவியோடு இதை நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் பார்ட்டிஸ்க்கும் இந்த மாதிரி ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.